பவன் கல்யாண் யாரு? சனாதனத்துக்கு அத்தாரிட்டியா? ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதல்வர் இல்லையா அவரு? டம்மி பாவா. அடுத்த எம்ஜிஆர் அவரு. வேண்டாம். நைனா நாகேந்திரன் சொல்றாரு, நான் சொல்லல. எம்ஜிஆர் ஃபேனா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். அதிமுகவை பத்தி கேக்குறேன், ஏன்னா உங்களுக்கு வெக்கமே இல்லையா? உங்களுக்கு சூடு இல்லையா? அசிங்கமாவே இல்லையா? எனக்கு கோவம் வருது. 2026ல ஆட்சியை பிடிக்க போற ஒரு கட்சி அதிமுக தான். தான் சாணக்கியால சொல்லியிருக்காங்க 41% வாய்ப்புகள் இருக்கு. இத எடப்பாடி பழனிசாமி நம்ப மாட்டார். கொடுத்த காசுக்கு மேல கூவுறாண்டா கொய்யால. எங்க இப்ப கூட இந்த கீழடியோட அறிக்கையை ஒன்றிய பிஜேபி அரசு திருப்பி அனுப்பிச்சிருக்கு. திருத்தம் வேணும். அதிமுக சூடு சொரணா இருந்தா கேள்வி கேட்கணும் இல்ல? கூட்டணியில தானே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அண்ணாவும் தெரியல, எம்ஜிஆரும் தெரியல, மொழியும் தெரியல, மாநில உரிமையும் தெரியல, அப்புறம் என்னதான் தெரியும்? அதான் சொல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு கால் மட்டும் தான் தெரியும். இந்த கூட்டணியை பார்த்து திமுக நடுங்குது, பயப்படுது. ரொம்ப பயந்துட்டேன், பயமா இருக்கு. எல்லாரும் உள்ள போர்வை போத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. திமுகவை காட்டிலும் ஒரு பெஸ்ட் கட்சியை நீங்க கூட்டிட்டு வாங்க, அப்புறமா போட்டி வச்சுக்கலாம். தாவேக்கா வர போறாங்கல்ல. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழக கட்சி சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். பவன் கல்யாண் நேற்று தமிழகம் வந்திருந்தாரு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் குறித்த ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்திருந்தாரு. அது ஒன் நேஷன் எலெக்ஷன் எவ்வளவு தேவையானது அப்படின்ற பத்தி அவர் பேசியிருந்தாரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் நாடகம் ஆடுறாங்க. கடந்த காலங்களில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பத்தி அவங்களே வரவேற்று பேசியிருக்காங்க, ஆனா இப்போ மட்டும் வேணான்றாங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இன்னொரு புறம் சனாதன தர்மம் அப்படின்றது இந்தியன் கல்ச்சரோட ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க இஸ்லாத்தை கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, கிறிஸ்டியானிட்டி கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க, ஹிந்துயிசத்தை மட்டும் நீங்க தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் டார்கெட் ஹிந்து மதமா தான் இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்போ ரெண்டு விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல தடவை விளக்கம் கொடுத்தாச்சு. இன்னும் ரொம்ப எளிமையா கேட்குறேங்க. நான் இன்னும் டீட்டெயில்ஸாலாம் ஒன்றும் போகல. 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த அறிவையே தான் இப்பயும் வச்சுட்டு இருப்பாரு பவன் கல்யாண். இயற்கையா மனிதர்கள் தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொள்வார்கள். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. இல்லை, நான் 20 வயசுல எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் 40 வயசுலயும் இருப்பேன், 40 வயசுல எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் 60 வயசுலயும் இருப்பேன்னு யாராவது சொல்லுவாங்க. அப்போ கால மாற்றம் எப்படி இருக்கு, அரசியல் சூழல் எப்படி இருக்கு, இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன இருக்கு, இதுல எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு இருப்பவர்கள் எல்லோருமே இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது கூடாது. ஏன்னா பிஜேபிங்கிற ஒரு பாசிச கும்பல் இப்போ ஒன்றிய அதிகாரத்துல இருக்கும் பொழுது அவர்கள் முன்வைக்கின்ற ஒரே தேர்தல் ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரே கட்சி மட்டுமே இந்த நாட்டில் இருக்கணும், ஒரே தலைவர் ஒரே அமைப்பு RSS மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோசமான சிந்தனையோடு அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிச்சிடணும், அங்க இடத்துல மனுஸ்மிருதி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கமாக இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரே கட்சி ஒரே தலைவர் சர்வாதிகாரம் அப்படிங்கிற நிலைமைக்கு எடுத்துட்டு போகும். அப்படிங்கறதுனால தான் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். பவன் கல்யாணுக்கு வேணா சிந்தனை வளராமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிந்தனை வளர்ச்சிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரே தேசம் ஒரே தேர்தலை எதிர்க்கிறோம். அதான் அந்த கேள்விக்கான பதில். சனாதனத்தை பற்றி பேசுறாங்க, முஸ்லிம்ஸை கேட்குறாங்களா கிறிஸ்டின்ஸை கேட்குறாங்களா அப்படிங்கும்பொழுது பவன் கல்யாணுக்கு அதான் சிந்தனையே வளரல அப்படின்னு சொல்றேன். என்ன அப்படின்னா, அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த மதத்தை கேள்வி கேட்பார்கள். முஸ்லிம்கள் யாரும் போய் கிறிஸ்டின்ல ஏன் இப்படி இருக்குன்னு கேட்கல, கிறிஸ்டின் மதத்தவர்கள் ஏன் முஸ்லீம் மதம் இப்படி இருக்குன்னு நல்லா கேட்கல. இந்த மதத்தில் இருப்பவர்கள் அப்ப இந்த மதத்துல இருக்கிற பிரச்சனையை தான் கேட்க முடியும். நான் இந்துவாக இருக்கிறேன், இந்த சட்டம் என்ன இந்துங்கும் போது இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு இந்த மதத்துக்காரங்க தானே பேச முடியும். நான் போய் எதுக்கு முஸ்லீம்ஸையும் நான் போய் எதுக்கு கிறிஸ்டின் மதத்தையும் நான் கேள்வி கேட்கணும்? இல்ல, உதயநிதி தன்னை இந்துவாக ஏத்துக்கிறாரா? சட்டம் அவரே என்னவா சொல்லி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க சார். ஒருவர் ஆணாக பிறந்திருக்கலாம், ஆனா ஒரு என்ன ஆண் ஒரு ஏத்துக்கல, நான் பெண்ணா நினைக்கிறேன். ஒரு பெண் இருக்கலாம், ஒரு பெண் நான் பாலியல் ரீதியாக நான் ஆணாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உணரலாம். 80 வயசு ஆள் ஆன கூட எனக்கு 20 வயசா நான் உணர்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். அது அவங்கவுங்களுடைய இன்டர்னலா என்ன ஃபீல் பண்றாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த சட்டம் டெப்டி CM உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சட்டப்படி இந்து அப்படின்னு தான் சொல்லுது. சரிங்க,
அவரு இப்ப நம்ம யாருமே இந்து மதத்தை கேள்வி கேட்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சனாதனத்தை தான் கேள்வி கேட்கிறோம். சனாதனம்ங்கிறது ஆரிய பார்ப்பனர்களுடைய வசதிக்காக, அவர்களுடைய மேன்மைக்காக, அவர்களே உயரிய வர்ணம் அப்படின்னு காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது சனாதனம். அந்த சனாதனம் நீங்க தூக்கிட்டு வரும்போது நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் இந்து மதத்தை மட்டும் இந்துங்கிற பேர்ல இவங்க சொல்ற லேபிளை வச்சு நான் சொல்றேன். ஏன் இந்துவை கேள்வி கேட்குறீங்கன்னா, ஏன்னா இந்து மதம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் நீங்க ஒழுங்கா கொடுக்கல, திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்து மதம் தான் யாரு அப்படின்னு கேட்டா சட்டம் என்ன சொல்லுது? கிறிஸ்டின் இல்லாதவர்கள், முஸ்லீம் இல்லாதவர்கள், பார்சி அல்லாதவர்கள், இந்துக்கள், இப்படி ஒரு டெஃபினிஷனை வச்சுக்கிட்டு யார் இந்த திருட்டு வேலையை பண்றா? இந்த டெஃபினிஷன் மூலியமாக யார் தன்னை பிழைப்புவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ சனாதனம் அப்படிங்கிற பேரால, இந்து மதம் அப்படிங்கிற பேரால ஆரிய பார்ப்பனர்களுடைய மேலாண்மை இங்க பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்போ சனாதனம் அப்படின்னு வரும்பொழுது அங்க எல்லா கஸ்டம்ஸையும் பண்ணக்கூடியவர்களாக ஏன் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்ல? ஏன் உங்களுடைய சனாதனம் பார்ப்பனர் அல்லாத மக்களை கோவில் கருவறைக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லுது? ஏன் உங்களுடைய சனாதனம் பார்ப்பனர் அல்லாத மக்களை கோவில் தெருக்குள்ள வரக்கூடாது, கோவில் வாசல்ல கூட நிக்க கூடாது, பார்ப்பனர்களை பார்க்கவே கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது, நல்ல துணி போடக்கூடாது, நல்ல சோறு திங்கக்கூடாது, பள்ளிக்கூடம் படிக்க கூடாது, உயர் படிப்பு போகக்கூடாது, நீங்க பொது இடத்துல உட்காரக்கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு ஏன் உங்களுடைய அந்த சனாதனம் சொல்லிச்சுன்னு கேட்குறேன். இப்ப அதனுடைய தீண்டாமையினுடைய உருவங்கள் மாறி இருக்கே தவிர இன்னும் அந்த சனாதனம் தீண்டாமையை கடைபிடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால அந்த சனாதனத்தை கேட்கிறோம். அப்போ உங்களுடைய சனாதனம் இந்த மாதிரி சீழ்பிடித்து தீண்டாமையோட இருக்குதே. மேல்பாதி திரௌபதி கோவில்ல இந்த சமூகம் வரக்கூடாதுன்னு ஒரு சமூகம் சொல்லுதே. அப்ப இந்த சனாதனம்ங்கிறது எவ்வளவு அசிங்கமானது, எவ்வளவு அப்படின்றது சமூக நீதியோட சமூக பார்வையோட இருக்கு இல்லையா? சமூக ஏற்றத்தாழ்வோடு சனாதன தர்மம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சனாதன தர்மம்ன்றது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஊருக்கு ஒரு ராமர் கோயில் இருக்கிறது மாதிரி இங்க தெருவுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, இதுதான் சனாதன தர்மம் அப்படி அவங்க ஒரு வெரிஃபிகேஷன் கொடுக்குறாங்கல்ல. அவர் சொல்லனே இந்த திராணி இவர்கள் இருக்குதான், இந்த சனாதனிகளுக்கு அறிவும் கிடையாது, ஆற்றலும் கிடையாது, துணிச்சலும் கிடையாது. அப்ப கோவில்கள் தான் சனாதனமா? கோவில் இருக்கிறது சனாதனம். இப்படி ஒரு டெஃபினிஷன் தான், இதுதாங்க ஒரு ஒன்லைன் டெஃபினிஷன் உங்களை சொல்லுங்க. எவனுமே சொல்ல மாட்டான். ஒருத்தன் என்ன சொல்லுவான், அப்பா அம்மாவை மதிக்கிறது தான் சனாதனம் அப்படின்பா. இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், கடவுளை வணங்குவதுதான் சனாதனம். இன்னொருத்தன் கோவில் இருப்பதுதான் சனாதனம். இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இந்து மதம் தான் சனாதனம். அப்போ ஒரு டெஃபினிஷனை ஒழுங்கா சொல்லுங்க. சரி, கோவில்கள் தான் சனாதனம் அப்படின்னு இந்த சிந்தனை வளர்ச்சியற்ற பவன் கல்யாண் சொல்றதையே எடுத்துப்போமே. கோவில் இருக்குங்க, இதான் சனாதனம். அந்த கோவில்களில் ஏன் பார்ப்பனர் அல்லாதவர்கள் போய் பூஜை செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்குறேன். அப்ப இந்த சனாதனத்தை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? சமத்துவத்திற்கு எதிரா இருக்கே, சமூக நீதிக்கு எதிரா இருக்கே உங்க சனாதனம். அதான் சொல்றேன், சனாதனம்ங்கிறது ரொம்ப அசிங்கமானது, சீழ்பிடித்தது, அது ஒரு நோய். அதை அகற்றணும், ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்க கோவில்ல ஏங்க பார்ப்பனர் அல்லாதவர்கள் போய் அர்ச்சராக கூடாதுன்னு நீங்க போய் கேஸ் போட்டீங்க சனாதனவாதிகள்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லணும்ல. பவன் கல்யாண் யாரு சனாதனத்துக்கு அத்தாரிட்டியா? ஆந்திர பிரதேசத்தினுடைய துணை முதல்வர் இல்லையா அவரு? அது அங்க டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி தான். நீ அங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. சனாதனத்துக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த சனாதனம் தமிழர்களை இழிவா பேசுது. அந்த சனாதனம் தமிழ் மொழியை இழிவுபடுத்துது. அந்த சனாதனம் தமிழ் பேசுபவர்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு புறக்கணிச்சுது. அந்த சனாதனம் தமிழர்களை கொன்று குவித்தது. அப்ப அந்த சனாதனத்தை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும் சார்? சனாதனம் இவங்க சொல்றது, அதான் இவர்கள் நேர்மை இல்லாதவர்கள். இந்த சனாதனம் ஆரிய பார்ப்பனர்களுடைய மேலாண்மையை, அந்த சோசியல் ஸ்டேட்டஸை, ப்ரிவிலேஜை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த சனாதன கட்டமைப்பில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு எந்த இடம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். இடமே கிடையாது. இந்த சனாதனவாதிகள் தானே போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டதே இவர்கள்லாம் அர்ச்சகராக கூடாது. இந்த சனாதனம் தானே இந்த மாதிரி ஒடுக்குமுறை பண்ணி வச்சுச்சு பெண்களை. இந்த சனாதனம் தானே பெண்கள் இவர்களுக்கெல்லாம் வைப்பாட்டிகளாக இருக்கணும்னு சொல்லிச்சு. ரொம்ப எல்லாம் சொன்னா இவங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியாது. ரொம்ப சிம்பிளா சொல்ற, இந்த சமூக படிநிலையில் மேல் ஜாதின்னு சொல்லக்கூடியவர்கள் யாரு? அவங்க அந்த இடத்திற்கு அவங்க தான் மேல் ஜாதின்னு சொன்னது யாரு?
எந்த கடவுள் வந்து சமஸ்கிருதத்துல தான் எனக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிச்சு? சனாதனவாதிகள் ஏன் சமஸ்கிருதத்துல தான் பூஜை பண்ணணும்னு வச்சாங்க? ஏன் தமிழை புறக்கணித்தார்கள் நீச்ச பாஷைன்னு சொல்லிட்டு? இன்னி வரைக்கும் தமிழிலும் அர்ச்சனை பண்ணலாம்னு தானே போட்டிருக்கு. இன்றைய வரைக்கும் இந்த சமூகம் இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாது, தலித் சமூகம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு? இன்னி வரைக்கும் இந்த சமூக பொது புத்தியில் எஸ்சி எஸ்டிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன், எஸ்சி எஸ்டிக்கு வீடு கொடுக்க மாட்டேன், எஸ்சி எஸ்டியை லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கியது எது? இந்த சனாதனம் தானே. அப்ப இந்த சனாதனத்தை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த சனாதனத்துக்கு பறிஞ்சுக்கிட்டு பவன் கல்யாண் வராருன்னா அவருடைய புத்திக்குள் எந்த அளவுக்கு ஒரு சனாதனத்துக்கும் கடவுள் நம்பிக்கைக்கும் கிடையாது, சம்மந்தம் கிடையாது. சார், இப்போ நீங்க உண்மையான இறைபக்தி இருக்கக்கூடிய சாதாரண பக்தர்கள் கிட்ட போய் நீங்க கேளுங்க, கடவுளுக்கு பூசை செய்ய இந்த ஜாதி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது சரியான்னு கேளுங்க, அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுளின் பெயரால் ஏமாற்றி பிழைக்கின்ற ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க பகவான் சொன்னதுங்க இந்த ஜாதி தாங்க பூஜை பண்ணணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாரு கடவுள் கோவில்ல வச்சு பிழைப்பு நடத்துறது? இந்த சனாதனவாதிகள். இந்த சனாதனம்ங்கிறதுக்கும் கோவிலுங்கிறதுக்கும் கடவுளுங்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேத மதத்தினர் பிராமணர்கள் அவங்களுக்காக உருவாக்கிய புராண இதிகாச அந்த வேத மந்திரங்கள் உபநிடதங்கள் இது எல்லாத்துக்கும் பேர் கொடுத்ததுதான் சனாதனம். சனாதனம் அப்படிங்கிறதுக்கு எந்த சனாதனவாதிகளும் கிளியரான டெஃபினிஷனை கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா சனாதனவாதிகள் அப்படின்னாலே கோழைகள், பயந்தாங்குழிகள். அதுல ஒருத்தர் தான் பவன் கல்யாண். ஏங்க பவன் கல்யாணோட பவன் கல்யாண் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அவரு வேண்டாம். நாகேந்திரன் சொல்றாரு, நான் சொல்லல. எம்ஜிஆர் ஃபேனா எனக்கு பயங்கரமா கோவம் வரும். எப்படிங்க எம்ஜிஆர் ஃபேனா நீங்க? ஆமா, நான் திமுக ஆளா இருந்தாலும் நான் எம்ஜிஆர் ஃபேன். சினிமால எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். நான் பயங்கரமான ஹார்ட் கோன் எம்ஜிஆர் ஃபேன். எம்ஜிஆர்னு பேரை சொன்னாலே மயங்கக்கூடிய ஆள் நான். இப்போ என்ன மாதிரி இருக்க ஆளுங்க கிட்ட வந்து பவன் கல்யாண் எம்ஜிஆர்னு சொன்னா ஆக்சுவலா எங்களுக்கு கோவம் வருது. எனக்கு பயங்கர கடுப்பா குந்தலா வருது எனக்கு. அது எப்படி சொல்லலாம்? என்ன கன்றாவே உண்மையான எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு நான் ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன். அதிமுகல எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அதிமுக காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோவம் வரணும்ல. ஆக்சுவலா யாரையோ கூட்டிட்டு வந்து எம்ஜிஆர்ன்னு சொல்றாங்க. இது பிஜேபி சொல்லுது. அதிமுக கூட கூட்டணியில இருக்கு. அதிமுக கட்சியினுடைய தலைவர் எம்ஜிஆருடைய ஐடென்டிட்டியை அவங்க வேற ஒரு ஆளுக்கு கொடுத்து கூட்டிட்டு வராங்கன்னா உள்ளபடியே அதிமுக தொண்டர்களுக்கு கோபம் வரணும். ஆனா அவங்களுக்கு வராது. சூடு சொரணை இருப்பவர்களுக்கு தான் வரும், அதிமுக காரங்களுக்கு வராது. அது வரவே வராது. சரி, நான் தான் சொல்றேன், நான் திமுக இருந்தாலும் எம்ஜிஆர் ஃபேனு. எம்ஜிஆர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ற ஒருத்தர் கூட்டு வரும்போது எனக்கு கோபம் வருது. 2026 பிரச்சாரத்துக்கு பவன் கல்யாண் வருவதற்காகத்தான் ஒரு முன்கூட்டியே இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்ப பிஜேபியில ஆளே இல்லையா, அதிமுக ஆளே இல்லையா? அதிமுக பிஜேபி கூட்டணி சார். இவங்க டெல்லியில இருந்து ஆளை கூட்டிட்டு வராங்க பிரச்சாரத்துக்கு அப்படின்னா கூட அவங்களோட ஒரு தேசிய கட்சி அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. பவன் கல்யாண் பிஜேபி கிடையாது, வேற கட்சி. சரிங்களா? அப்போ அதிமுகலையும் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஆள் இல்லையா, பிஜேபிலையும் ஆள் இல்லையா? அது தெலுங்குல போய் பவன் கல்யாணை நீங்க கூட்டிட்டு வரீங்க. உங்க கட்சியில தலைவர்களும் இல்லை, உங்க கட்சியில பிரச்சாரம் பண்றதுக்கும் யாரும் கிடையாது, உங்க கட்சியில கொள்கை கிடையாது, உங்க கட்சியில சாதனை கிடையாது. வேற ஒரு கட்சியில இருந்து பவன் கல்யாணம் கூட்டிட்டு வந்து இவர் தான் எம்ஜிஆர்ன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், பிஜேபியில குறைந்தபட்சம் உங்களுக்குன்னு ஒரு ஐகான் இல்லையா? இல்ல, பவன் கல்யாண் டம்மி பாவானா அவர் ஏன் வந்து கூட்டிட்டு வந்து இங்க பிரச்சாரத்துக்கு இல்ல வந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயமா ஏன் பேசணும்னு கேள்வி இருக்குல்ல. இல்ல, பிஜேபிக்கு அதான் அறிவு இல்லைன்ற. தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் பண்ணணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. நான் சொல்லித்தரேன். தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணி ஜெயிக்கணும்னா பிஜேபிக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், தமிழை உயர்த்தணும், தமிழுக்கான அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும், தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கணும், மாநில உரிமையை பாதுகாக்கணும். இதையெல்லாம் பண்ண சொல்லுங்க. சனாதனத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா போதுங்க. நான் ரொம்ப சிம்பிளான ஐடியா. பெரியார் மண் கிடையாது, இது பெரியாழ்வாரின் மண், ஆண்டாள் மண் அப்படின்னு தானே இன்னும் தமிழிசை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழிசைக்கு வந்து அரசியல் தெரியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்க கோவிலுக்கு போறவர்களா? ஆமா, போறவர்கள். சாமி கும்பிட்றவங்களா? ஆமா. இங்க நிறைய கோவில் இருக்கா? இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான கோவில் இருக்கா? ஆமா. இவங்க யாருமே, இந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுற பக்தர்கள் யாருமே கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்தாதவர்கள். கடவுள் வேறு, அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு.
ஆன்மீகம் வேறு, பகுத்தறிவு வேறு அப்படிங்கிறத கரெக்டா டிவைட் பண்ணி பார்க்கக்கூடிய அடிப்படை சிந்தனை திறன் இருக்கக்கூடியவர்கள் இங்க. அதனாலதான் பிஜேபிக்கு ஓட்டு விழ மாட்டேங்குது. அதனாலதான் அதிமுக பிஜேபி கூட சேர்ந்தாலும் அதிமுகவும் தோத்து போகுது. கோவிலுக்கு போறவங்க கிட்ட போய் கேளுங்க, பெரியாரை ஏத்துக்கிறீங்களான்னு. ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் சொன்ன சில விஷயங்களை நாங்க ஏத்துக்கிறோம். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அதை ஏத்துக்கலாம். ஆனா நாங்க பெரியாரை ஏத்துக்கிறோம். பெரியாரினுடைய சுயமரியாதை கொள்கையை நாங்க ஏத்துக்கிறோம். மனுஷன் சூடு சொரணையோட இருக்கணும், எவனுக்கும் நீ அடிமை இல்லடா அப்படின்னு சொன்னதை ஏத்துக்கிறோன்னு கோவில் வாசல்ல நிக்கிறவங்க சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ள போயிட்டு வந்து நிக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த அரசியல் பிஜேபியில யாருக்கும் தெரியல. தெரியாது, தெரியல இந்த சென்ஸ் நான் சொல்றது. பிஜேபி டெல்லி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது சனாதன கொள்கை, ஆரிய பார்ப்பன மேலாண்மையை கடைபிடிக்கக்கூடிய, வேதத்தை இந்த நாட்டினுடைய அடையாளமாக மீண்டும் ஆக்க துடிக்கிற ஒரு மோசமான ஒரு கொலைகார கும்பல். அந்த கொள்கையை இங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் பிஜேபி ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிறதுனால இங்க இருக்கிறவங்க அதை பேசுறாங்க. அவங்க இது இங்க வியாபாரம் ஆகாதுங்கிறதுனாலதான் அதிமுக சுவாகா பண்றது. அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரையும் சுவாகா பண்ணணும்னு பவன் கல்யாணம் கூட்டிட்டு வந்து இவர் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்னு சொல்றாங்கன்னா, அதிமுகவை பார்த்து கேட்கிறேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? உங்களுக்கு சுடுசரணே இல்லையா? அசிங்கமாவே இல்லையா? எனக்கு கோவம் வருது. 2026 ஆட்சியை பிடிக்க போற ஒரு கட்சி அதிமுக தான். அரிஞாசம் தான். சாணக்கியால சொல்லியிருக்காங்க 41% வாய்ப்புகள் இருக்கு. இத எடப்பாடி பழனிசாமியும் நம்ப மாட்டார். என்னைக்கு, அதாவது அவங்களுக்கு கொஞ்சோண்டு ஏதோ ஒரு ஓட்டு வந்துட்டு இருக்கும், என்னைக்கு பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு அவரால் வந்து மறுக்க முடியாம வந்து உட்காந்தாரோ அன்னைக்கே அவருக்கு தேர்தல் ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். அதிமுக இனி மெல்ல சாவும். அது அவருக்கே தெரியும். சாணக்கியா கொடுத்த காசுக்கு மேல கூவுறாண்டா கொய்யால அப்படிங்கிற மாதிரி சாணக்கிய பிஜேபி கிட்ட வாங்கின காசுக்கு மேல போய் கூவிட்டு இருக்காரு. அதிமுக தான் ஜெயிக்கும். இந்த கூட்டணியை பார்த்து திமுக தான் நடுங்குது, பயப்படுது. ரொம்ப பயந்துட்டோம், பயமா இருக்கு. எல்லாரும் உள்ள போர்வை போத்திட்டு உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள. சரி, அதாவது ஏதாவது சொல்லணுமே, அரசியலுக்காக ஏதாவது பேசணுமா? அதிமுக பயந்து விட்டது. அதுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இது வந்து ஒரு அரசியலுக்கு நக்கல் நையாண்டியாக இருந்தால் கூட இன்னும் நான் வந்து தெளிவா சொல்றேன். திமுகவை காட்டிலும் திராவிட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய, திராவிட கொள்கையை வைத்திருக்கக்கூடிய, திமுகவை காட்டிலும் மாநில உரிமை, மாநில சுயாட்சி பேசக்கூடிய, திமுகவை காட்டிலும் தமிழுக்கு தொண்டாற்றக்கூடிய, திமுகவை காட்டிலும் பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி ஒண்ணு இங்க வந்தால் ஒழிய திமுகவை யாராலும் பீட் பண்ண முடியாது. 2026 திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத அவர்களுடைய திட்டங்களை வைத்தும் அதன் மூலியமாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் பயனடைந்ததை வைத்தும் நான் சொல்றேன். இந்த மாநில உரிமைக்காக அவர்கள் அவங்களால முடிஞ்ச சக்தி அளவுக்கு குரல் கொடுக்கறதை வைத்து சொல்றேன். 2026 இதே திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரும். வேற யாருக்காவது நப்பாசை இருந்துச்சுன்னா, இல்ல சாணக்கியால கருத்து கணிப்பு வெளியா இருக்குல்ல, அதான் சொல்றேன்ல, பிஜேபி கொடுத்த காசுக்கு மேல அவர் கூவுறாரு. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, நான் கொடுத்த காசுக்கு நீ இவ்வளவு கூவ வேணாமையா? வாய்ப்பு இல்லைங்க. நான் 2026 பிஜேபியினுடைய டார்கெட் கிடையாது, 2031 அதுதான் அவர்களுடைய இலக்கு. அதுக்கு இப்ப கால் பதிப்பதற்காக தான் அதிமுகவை அழிக்கிறாங்க. அந்த அதிமுகவினுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை வந்து இவங்க வந்து சுவாகா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எம்ஜிஆரை மறைக்கணும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிறது திமுக தொண்டர்களே சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது எம்ஜிஆர் இப்படிதான் காப்பாற்ற, மன்னராட்சியை ஒழிக்கணும், குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இந்த பிரச்சாரங்கள்லாம் ஈடுபடாதா? அதிமுகல வந்து குடும்ப ஆட்சி இல்லையா, வாரிசு இல்லையா? பாஜகல குடும்ப வாரிசு இல்லையா? பாமகல இல்லையா? தேமுதிக இல்லையா? நாத்தகால இல்லையா? அப்போ இவங்களுக்கு குடும்ப வாரிசு அப்படிங்கிறது இல்லைங்க பிரச்சனை. இவர்களுக்கு இங்க திமுக பேசுகின்ற அரசியல் தான் சிக்கலா இருக்கு. திமுக பெரியாருடைய கொள்கையை முன்னிறுத்தி அவர் தான் எங்களுடைய ஆசான் அப்படிங்கிறத சொல்லிதான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி சொல்லியும் என்னையா நம்ம கடவுளெல்லாம் கும்பிடுறாங்க, இவங்க பெரியார முன்னிலைப்படுத்தி இந்துக்கள் இவங்க ஓட்டு வாங்குறாங்களே, நம்ம இந்துக்களை காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு வந்தா கூட இந்துக்கள் எவனும் ஓட்டு போட மாட்டேங்கிறானே, நம்ம ஒரு அயோக்கிய கொலகார கும்பல்னு தெரிஞ்சு போதே அப்படிங்கிற காண்டுங்க. வேற என்னங்க, நான் அதை தாங்க திருப்பி சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், நீ திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைச்சோன்னா திமுகவை விட திமுகவினுடைய மாநில உரிமை கொள்கையில நீ ஸ்ட்ராங்கா இருந்தானா மக்கள் உனக்கு போட போறாங்க. நீ தான் இல்லையே. சாணக்கியா கருத்து கணிப்பு வெளியிட்டதுக்கு பிஜேபி கிட்ட காசு வாங்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா டுடே எஸ்சிஓ ஓட்டர் கருத்து கணிப்பு வெளியா இருக்கு, அதுல திமுக தான் முன்னணியில இருக்கு 2026 அப்படின்னா, அப்ப திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்களான்னு நீங்க என்ன கேட்கும் போது நான் பதில் சொல்றேன். நான் பொதுவா எந்த கருத்து கணிப்பையும் நான் ஏற்படுறது கிடையாது.
எலெக்ஷன் முடிஞ்சு வர ரிசல்ட்டை தான் நான் ஏத்துக்கிறேன். அதனால சாணக்கியா சொல்றதையும் நான் சொல்றேன். நான் இன்னும் சொன்னது உங்ககிட்ட என்ன சொன்னேன், 2026 திமுக வரும்னு நான் நம்புவதற்கு காரணம் அவர்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மாநில உரிமை கொள்கைன்னு சொன்னேன். சாணக்கியா இல்ல, இந்தியா டுடேன்லாம் நான் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்குவேன். நான் எந்த கருத்து கணிப்புமே அக்செப்ட் பண்ணிக்குவேன். இவங்க காசு சாணக்கியாங்கிறது ரங்கராஜ் பாண்டே அப்படிங்கிறவர் வந்து பிஜேபியினுடைய ஏவல்னு சொல்லக்கூடாது, அவர் தான் ஆரிய பார்ப்பனராச்சு. அதனால அவர் அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவர். சாணக்கியா வந்து ரங்கராஜ் பாண்டே அவர் சனாதனத்தை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆரிய பார்ப்பனர். அவர் அதிமுகவை வந்து அழிக்கணும்னு பிஜேபி பிளானுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்கள் இவரு குருமூர்த்தி அப்படிங்கிற ஆட்கள்லாம். நான் எந்த கருத்து கணிப்பையும் நான் ஏத்துக்கேன். இந்தியனுடைய கருத்து கணிப்புல இந்தியாவில வந்து பலமிக்க தலைவராக ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறாரு, அவர் அடையாளமாக இருக்காரு, ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு ஃபிகரா இருக்காருன்னு எல்லாம் அதுல சொல்றாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து திமுக ஆதரவா இருக்கு இல்லையா? இப்போ அந்த திமுகவுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னா ஒருவேளை மாநில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு நிதி தேவை அப்படிங்கிறத சொல்லாம இருந்திருந்தா அந்த பாயிண்ட் அதுல வந்திருக்குமா இந்தியா டுடேல? எங்களுக்கான கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருக்க ஒன்றிய பிஜேபி அரசுன்னு உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டு போராடிட்டு இருக்கு. இதை செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி மாதிரி, எடப்பாடி பழனிசாமி காலை பார்த்தா சாஸ்திராங்கமா விழுந்துடுறாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தா இந்தியா டுடேல இப்படி எழுதியிருப்பாங்களா? ஆளுநருடைய அடாவடி அயோக்கியத்தனத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டு வின் பண்ணி அது இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரி சட்டமாக வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வேலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்யலன்னா ஸ்ட்ராங்கான முதலமைச்சருங்கிற இடத்துக்கு அவர் வந்திருப்பாரா? வேற எந்த மாநில முதலமைச்சர்கள் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் வந்து மலிவா கூட நான் வந்து யாரையும் வந்து குறைச்சு பேசல. எல்லாருமே ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுல ஏதோ ஒரு காரணத்தினால சுணக்கம் ஏற்படுது. பட் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டது தானே சக்சஸ் ஆயிருக்கு. அப்போ மாநில மொழிக்காக, மாநில உரிமைக்காக, மாநில மக்களினுடைய உரிமைக்காக, வளர்ச்சிக்காக ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் பண்ணலன்னா அந்த இடத்திற்கு வந்திருக்க முடியுமா? அப்ப இவர் எதுவுமே பண்ணாம அதை சொல்லல. இன் ஜெனரல் அவர் பண்ணியிருக்காரு இல்லைங்க. ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காருல்ல. ஏங்க இப்ப கூட இந்த கீழடியோட அறிக்கையை ஒன்றிய பிஜேபி அரசு திருப்பி அனுப்பிச்சிருக்கு, திருத்தம் வேணும். அதிமுக சூடு சொரண இருந்தா கேள்வி கேட்கணும்ல, கூட்டணியில தானே இருக்கிறீங்க. அது எப்படிங்க நீங்க வந்து கீழடி இத்தனை ஆய்வு செய்து ஒன்றிய பிஜேபி அரசு புறக்கணிச்ச பிறகு தமிழ்நாடு அரசு செய்து இவ்வளவு சிறப்பா நாங்க வெளியில எடுத்துட்டு வந்திருக்கோம், அறிவியல் பூர்வமாக ஆதாரத்தோட நாங்க நிரூபிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க திருப்பி அனுப்புறேன்னா அந்த எண்ணம் அதிமுக அதான் அந்த மாநில சிந்தனையே இல்லையேங்க, மொழி சிந்தனையே கிடையாது. மாஃபா பாண்டியராஜன் பொய் சொன்னதையும் மூடிக்கிட்டு கேட்டு இருந்தவங்க தானே. அண்ணா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாருன்னு மாஃபா பாண்டியராஜன் பொய் சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி சும்மா தானே இருந்தாரு. அப்போ உங்களுக்கு அண்ணாவும் தெரியல, எம்ஜிஆரும் தெரியல, மொழியும் தெரியல, மாநில உரிமையும் தெரியல, அப்புறம் என்னதான் தெரியும்? அதான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிக்கு கால் மட்டும்தான் தெரியும். திமுகவையே ஏத்துக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திமுக தேவை அப்படிங்கிறோம். திமுகவை காட்டிலும் ஒரு பெஸ்ட் கட்சின்னு கூட்டிட்டு வாங்க, அப்புறமா போட்டி வச்சுக்கலாம். தாவேக்காக்கு கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா? மாநில உரிமைனா என்னன்னு தெரியுமா? மாநில சுயாட்சினா என்ன தெரியுமா? இதனுடைய வரலாறு தெரியுமா? அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு தெரியுமா? மக்களவைனா என்ன? மாநிலங்களவைனா என்ன? சட்டமன்றம்னா என்ன? அரசாங்கம்னா என்ன? அதனுடைய ஒவ்வொரு அங்கங்கள் எப்படி செயல்படும்? அதுக்கான லிமிடேஷன்ஸ் என்ன? அதனுடைய அதிகாரம் என்ன? அதுல சட்டமன்றத்தினுடைய நிலை என்ன? இதுல அரசியல்னா என்ன? இதை பத்தி எல்லாம் அங்க யாருக்காவது பேச தெரியும்? பேச தெரிந்தவர்களே அவர்கள் சேர்த்துக் கொள்வதில்லை, அது ஒண்ணு. இப்ப இருப்பவர்களுக்கு பேச தெரியுமா? எது இருந்தாலும் தேவையில்லாம ஏதோ ஒரு சும்மாவே ஒரு அறிக்கை விட்டா அதுல 4 வரி 4 இடத்துல மு.க. ஸ்டாலின் இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது விஜய்க்கு. இப்ப கீழடி அறிக்கையை புறக்கணிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டு கல்வி நீதியை கொடுக்காம பறிச்சு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு போராடி எடுத்துக்கிட்டு வந்த உச்ச நீதிமன்றம் போய் பாஸ் பண்ணி எடுத்துட்டு வந்த சட்டத்தை பிஜேபிக்காரங்க கோர்ட்ல கேஸ் போட்டு அவங்களுடைய ஆளை வச்சு அதுக்கு தடை வாங்கி இருக்கிறான். இதெல்லாம் மாநில உரிமைக்கு எதிரானது. இதை பற்றி தாவேக்கா பேசியிருக்கா? பேசவே இல்லை. புதிய கல்விக் கொள்கையும் மும்மொழி கொள்கையும் ஏத்துக்கலங்கிறதுனாலே கல்வி நிதியை கொடுக்காம பள்ளி மாணவர்களுடைய வாழ்க்கையில மண்ணள்ளி போடுற பிஜேபியை எதிர்த்து, தாவேக்கா தங்களுடைய கொள்கை எதிரிகள்னு சொன்ன பிஜேபி அரசை எதிர்த்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா? அது என்ன பிஜேபி நான் மட்டும் மயில அழகால வரடி கொடுத்துக்கிட்டு இருக்கு தாவேக்கா? தாவேக்காவை அரசியல் கட்சின்னு சொல்லாதீங்க, பிஜேபியினுடைய இன்னொரு அல்லக்கைன்னு சொல்லுங்க. ஓட்டு பிரிப்பதற்காக இறக்கி விட்ட புரோக்கர் தான் தாவேக்கா கட்சி. ரொம்ப கோபமாவே கேட்குறேங்க. நீங்க மாற்றுங்கிறதுக்காலும் சொல்ல வரல, மாற்று எந்த கட்சி வந்தாலும் சரி, தாவேக்காவோ அதிமுக எதுவா இருந்தாலும் நான் உங்களுக்கு கேட்குறேன்,
மாநில உரிமை அங்க பிஜேபி பறிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு கம்முன்னு இருக்கீங்க, கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லாம. உங்க வீட்டு கட்சி மாநில ஆரம்பிக்கும் போதே வந்து கொள்கை எதிரி எங்களுக்கு பாஜக தான் சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ கண்டிச்சேன்னு தான் நான் கேக்குறேன். இத்தனை விஷயம் நடந்திருக்கேன், என்னத்த நீ கண்டிச்சேன்னு நான் கேக்குறேங்க. எங்களுக்கு நிதி கொடுக்கல, நாங்க கொண்டு வந்த சட்டத்தை வந்து பறிக்கிற மாதிரி பிஜேபி காரன் தான் கேஸ் போட்டிருக்கான், அதுக்கு நீதித்துறை வளைந்து கொடுத்துருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்களா? சொல்லணும் இல்லைங்க, இதெல்லாம் கேட்கணும்ல, இதெல்லாம் தெரியும்ல, இதெல்லாம் தெரியணும்னா பேப்பர் படிக்கணும்ல, நியூஸ் பார்க்கணும்ல. இதெல்லாம் விஜய் பண்றாரா? ஒருவருடைய கட்சியினுடைய தலைவர் கரெக்டா எலெக்ஷனுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி நான் கேட்டை திறந்து வெளில வருவேன், நான் ஒரு 10 மேடைகள்ல பேசுவேன், எனக்கு நீ ஓட்டு போட்டுக்கணும். என்னது இது? என்னதுன்னு நான் கேட்கிறேன். அசிங்கமா இல்லையான்னு கேட்கிறேன். ஒரு கட்சினா என்னங்க? ஒரு கட்சிக்கு இந்த சமூகத்தில் எப்படிங்க ஒரு மதிப்பு வரும்? அவங்க நடந்துக்கிறதும் பேசுறதும் பொறுத்து தானே. அவங்க எந்த அளவுக்கு இந்த மாநில மக்களினுடைய நிலையை புரிஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல. அதிமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், எல்லாரையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுகவை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு கொள்கை கிடையாது, ஒரு சாதனை கிடையாது, ஒரு புரிதல் கிடையாது, அரசியல் சித்தாந்தம் கிடையாது, தொலைநோக்கு பார்வை கிடையாது. இது எல்லாம் திமுகவுக்கு இருக்கு. அவங்க வரும்பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதார நிலை இந்த அளவுல இருக்கு, நாங்க வளர்ச்சி இந்த அளவுக்கு எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி அந்த வளர்ச்சியை காமிச்சிருக்கிறாங்க. பெண்கள் சமூகத்தில் குடும்ப அமைப்பிலும் இந்த அளவுக்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாயிருக்கிறாங்க, அவங்களே நாங்க இந்த அளவுக்கு எம்பவர் பண்ணுவோம்னு சொன்னாங்க, திட்டத்தின் மூலமா செயல்படுத்தி காமிச்சிருக்கிறாங்க. இப்போ திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு வரக்கூடிய தற்கொலைகளை பார்த்து நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி கிட்டத்தட்ட 10% இருக்கு, நீங்க வந்தா எப்படி இதை எந்த அளவிற்கு எடுத்துக்கிட்டு போவீங்கன்னு சொல்வதற்கு உங்களுக்கு துப்பு இருக்கா, அறிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி உள்ள இருக்குதுங்க, நீ இதை எங்க எடுத்துட்டு போவ, எப்படி எடுத்துட்டு போவ? தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்ன இருக்கு, இதை நீ எப்படி மேம்படுத்து? தமிழ்நாட்டுக்கு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதான பட்ஜெட். தமிழ்நாட்டினுடைய நிதி ஆதாரங்கள் என்ன, இதை நீங்க ஏத்தவே முடியாது. மக்களுக்கு சொல்ற, யார் சொன்னாலும் ஏமாந்துடாதீங்க, நாங்க புடுங்கி நட்டுருவோம், எப்படி புடுங்க எப்படி நட்டுவேன்னு நம்ம கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். இப்போ திமுக அரசு தொடர்ந்து மாநிலத்தினுடைய நிதி ஆதாரம் அப்படிங்கிறது ஒன்றிய பிஜேபி அரசினால் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. இப்ப கூட நிதி ஆயோக்கு போய் என்ன சொல்லியிருக்காரு அவரு, நிதி பகிர்வு அப்படிங்கறத 50% ஒன்றிய அரசு உயர்த்தணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கான நிதி வருவாய் அப்படிங்கிறது ஒரு லிமிட், அதை நீங்க வந்து ஏத்தினால் என்ன ஆகும், குறைச்சா என்ன, இதை தவிர்த்து வேற எந்த சோர்ஸுமே தமிழ்நாடுக்கு ரெவென்யூக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாதுங்க. நேரடி வரியும் மறைமுக வரியும் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு தான். டெல்லி பயணத்தில் நிறைய கான்ஸ்பிரசி தியரி சொல்லப்படுது இல்லையா சார்? அது ஒரு பக்கம் வரேன் சார். நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டை நீங்கள் வளர்த்து விடுவீர்கள்னா எப்படி வளர்ப்பீங்க? நிதி ஆதாரம் என்ன இருக்கு, இதை கூட்ட முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்ப நிதி ஆதாரம் வேணும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்ப தாவேக்கா ரீப்ளேஸ்மெண்ட் நாங்க கிழிச்சிருவோம், அதிமுக வந்தா நாங்க அப்படியே வளர்த்து எடுத்துருவோம்னு சொல்லுவல, எப்படி பண்ணுவ? இதே கேள்வி திமுகவுக்கும் நம்ம வைக்கும்போது திமுக ஆப்ஷன் சொல்லுது, நிதி ஆதாரங்கள் நமக்கு லிமிட்டட் தான், ஒன்றிய அரசினுடைய வரி பகிர்வு உயர்த்தப்படணும், மாநிலத்திற்கு அதிகமான சுயாட்சி வேண்டும், உரிமை வேண்டும், அப்படி இருந்தாதான் நம்ம தொழில் வாய்ப்புகளை அதிகப்படுத்தி வரி வருவாயை நம்ம இன்னும் ஈட்ட முடியும். நமக்கான ஆப்ஷன்ஸ்ங்கிறது இவ்வளவுதான், லிமிட்டட் தான். அப்ப வேற என்ன ஆப்ஷன்? இதில் நாம வளர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்போ ஒன்றிய அரசினுடைய பங்களிப்புங்கிறது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. மக்களினுடைய வரி வாங்கி பிரிச்சு கொடுக்கிற வேலையை தான் வந்து பண்ணுது ஒன்றிய பிஜேபி அரசு, அதெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுது. நமக்கு வேற சோர்ஸ் இல்லைன்னு திமுக அரசு புட்டு உண்மையை சொல்லி இதுல நாம எப்படி வளரணுங்கிற ஐடியாவும் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ திமுகவை எதிர்க்கிறோன்னு வரக்கூடிய தற்கொலைகளை பார்த்து நம்ம கேட்கிறோம், இந்த லிமிட்டட் ரிசோர்ஸுக்குள்ள நீ எப்படி திமுகவை காட்டிலும் நாங்க நல்லா கிழிச்சிருவோம்னு நீ சொல்ற, இல்ல திமுக ஒண்ணுமே பண்ணல நாங்க வந்தா கிழிச்சிருவோம்னு சொல்ற, சொல்லுன்னு சொல்ற. சொல்வதற்கான அறிவு அதிமுகவுக்கோ தாவேக்காக்கோ பாஜகவுக்கோ இருக்கான்னு கேட்கிறேன். எந்த கட்சிக்கும் கிடையாதுன்னு சொல்லுவார். அப்ப மக்கள் ஏமாந்துறாதீங்க, நாங்க வந்தா இதை செஞ்சிருவோம், நாங்க வந்தா இதை எப்படி செய்வேன்னு கேளுங்க. அப்ப இவங்கெல்லாம் மாற்றுகள்லாம் கிடையாது. நீங்க நிதி ஆயோக்கு போனது கான்ட்ரவர்சி இருக்கு அப்படின்னா வேற என்னத்த சொல்றதுன்னு தெரியாம அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அங்க போய் என்ன பேசினாருங்கிறத பேசணும்ல, ஏன் பேச மாட்டேன்றாங்க?
நிதி பகிர்வு ஏற்கனவே 41% அப்படிங்கிறத நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது 33% தான் மாநிலங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பேசணும்ல. அதெல்லாம் வெளில வந்துடக்கூடாது. ஆளுநருடைய அயோக்கியத்தனத்திற்கு எதிராக, சர்வாதிகாரத்துக்கு எதிராக திமுக வந்து கேஸ் போட்டு வின் பண்ணதை பிஜேபியால அனுப்பிச்சே நாங்க வந்து புடுங்கி வச்சிருக்கோங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அமலாக்கத்துறை பிஜேபியினுடைய ஏவல் அமைப்பு அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போச்சு டாஸ்மாக் விஷயத்துல. இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, இதை பற்றி மக்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால நிதி ஆயோக்னு எடுத்துட்டு வராங்க. மாநிலத்தை பற்றி பேசுவதற்கோ இங்க வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கோ தெரியாது. அதனால அவங்க வந்து மடைமாற்ற வேலை, அவதூறு பரப்புற வேலை, மண்மத்தை கக்குற வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யோக்கியம் இருந்தால், உங்ககிட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தால் அதை பத்தி பேசுங்கன்ற. அதை பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாதனாலதானே எங்கெங்கயோ போய் ஏதாவது அவதூறு பரப்பலாமான்னு பாக்குறாங்க. அப்ப அசிங்கமான அரசியலை பண்ணிக்கிட்டு திமுக பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். நன்றி.